இப்ப நான் சொல்லப் போற கதைய கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பயமா இருக்கும். கண்டிப்பா நைட் டைம்ல இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிருங்க. உலகத்துல எவ்வளவோ மர்மமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியால தமிழகத்துல இருக்கிற ஒரு மாவட்டத்துல ஒரு பயங்கரமான மர்மமான சம்பவம் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நைட்ல ஒரு கிராமத்துல இருந்த மக்கள் அத்தனை பேருமே காணாம போயிருக்காங்க. ஸோ இத பத்தி கவர்மெண்ட்டுமே நெறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எதுக்குமே சரியான சயின்டிஃபிக் ரீசன்ஸ் தெரியல. ஸோ இந்த வீடியோல அந்த கிராமத்துல இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால காணாம போனாங்க, அதுக்கப்புறமா அவங்க காணாம போனதுக்கு அப்புறமா என்ன விஷயங்கள் நடந்தது, அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு ஹரிஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏலியன் ஃபேக்ட்ஸ் இன்ஃபோ சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமா தான் சொல்றாங்க. தமிழகத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரி அப்படிங்கிற மாவட்டத்துல தான் இந்த கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகள் அப்ப இருந்திருக்கு. ஸோ இந்த கிராமத்துல ஏகப்பட்ட மக்கள் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு நைட் பார்த்தீங்கன்னா திடீர்னு அத்தனை மக்களுமே காணாம போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கிராம மக்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஸோ எல்லாருமே யோசிச்சிருக்காங்க, எப்படா நேத்து வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க, ஒரே நைட்ல எப்படி எல்லாரும் காணாம போனாங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துல இந்த மக்கள் காணாம போறதுக்கு முன்னாடி நடந்த நிறைய சம்பவங்கள் அவங்களுக்கு நினைவுக்கு வருது. அதெல்லாம் என்னென்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இறந்ததுக்கான ரீசன் என்னங்கிறது யாராலையுமே சொல்ல முடியல. அவங்க இறந்து போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான முறையில இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த கிராமத்துல உள்ள மக்கள் அவங்க பக்கத்து கிராமத்துல இருக்கிற மக்கள் கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் எங்க கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராமத்துல மக்கள் எப்பயும் போல சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய அமானுஷ்யமான உருவங்கள் அந்த ஊர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலர் பார்த்தோம்னா, இது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியுது, வேற யாருக்கும் தெரியல. இதெல்லாம் பிரம்மையா இருக்கும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. பட் திரும்ப திரும்ப இந்த உருவங்கள் நெறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்படி நெறைய பேத்துக்கு தெரிய தெரிய நெறைய பேர் அந்த விஷயத்த அவங்க கூட பேச பேச இது எல்லாத்துக்கும் ஒரு பயமா இருக்கு. ஸோ இந்த விஷயத்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உண்மைன்னு ரொம்பவுமே நம்பியிருக்காங்க. ஸோ அந்த மாரி இந்த விஷயம்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு நெறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நம்பிக்கிட்டு இருந்த ஒரு சிலருக்குமே இந்த அமானுஷ்யமான உருவங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த உருவங்களை பின்தொடர்ந்து போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மர்மமான முறையில இறந்து போய் கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா செய்கைகள் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே இல்லாம வேற ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிராம மக்களுக்கு ரொம்பவுமே பயமாயிருச்சு. ஏதோ நம்ம கிராமத்துல ஆவி புகுந்துருச்சு, பேய் புகுந்துருச்சு அப்படின்ற மாதிரி நெனச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கிராமத்து மக்கள் நெறைய பேர் இறந்தத பார்த்துருக்காங்க. நெறைய பேர் ரத்தம் கக்கி இறக்கிறதா இருக்கட்டும், இல்ல வித்தியாசமான முறையில ஆளே மாறி போய் பைத்தியம் புடிச்சு இறக்கிறதா இருக்கட்டும். இந்த மாரி பல சம்பவங்கள அவங்க கடந்து வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற கோவில்ல போய் வேண்டுதல் வச்சிருக்காங்க. ஸோ அப்ப வேண்டிட்டு இருக்கும்போது அந்த கோயில்ல இருக்கிற பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாவத்த பண்ணிட்டாங்க. அந்த பாவத்த பண்ணனால தான் இப்போ அந்த பாவம் நம்மள பழிவாங்குது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பூசாரி சொல்றாரு. ஸோ இத கேட்டதுமே கிராம மக்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க அந்த பூசாரிகிட்ட கேட்குறாங்க, இதுல இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு பூசாரி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, நீங்க எல்லாருமே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிடணும். நீங்க வெளியே போனா மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்கிற காத்து கருப்பு பார்த்தீங்கன்னா வெளியே போகும். அது வரைக்கும் அது இங்கேயே தான் இருக்கும். நீங்க எல்லாம் அந்த கிராமத்தை விட்டு காலி செஞ்சு போயிடணும். நீங்க போகும்போது எதையுமே எடுத்துட்டு போகக்கூடாது. இருக்கிறத இருக்கிற வகையிலே விட்டுட்டு போயிடணும். நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த காட்டு கருப்பு உங்களையும் பின்தொடர்ந்து வந்து உங்களையும் கொன்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க, நிறைய பேர் ஒத்துக்கல. ஆனா ஒத்துக்காத ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஸோ ஒத்துக்காத ஒரு சிலர் இறந்ததை பார்த்ததுமே ஒத்துக்காம இருந்தவங்க கூட இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல இருந்து நம்ம தப்பிச்சு எப்படியாவது வந்து வெளியே போயிடணும். இந்த விஷயத்த யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே தப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே நைட்ல வீட்டுல இருந்த பொருள், துணி, மணிகள் எல்லாத்தையும் சொத்து எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த ஊரை விட்டு யாருக்குமே தெரியாம காணாம போயிருக்காங்க. ஆனா அவங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியவே இல்லை. போலீஸ் போய் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அவங்களாலுமே இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம நிறைய மனநல மருத்துவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு மூளையோட விளையாட்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் பார்த்தோம்னா ஊர் மக்கள் பயந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பட் அந்த உருவம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச உருவம் என்ன, அவங்க எதெல்லாம் பார்த்து பயந்தாங்க, அமானுஷ்யமான உருவங்கள் நிறைய தெரிஞ்சதா சொன்னாங்க. அதெல்லாம் என்ன உருவங்கள், அது மட்டும் இல்லாம அதை நம்பாதவங்க எப்படி இறந்தாங்க
அதுவும் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள மாதிரியே இல்லாமல் இன்னொருத்தர் மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், பல அமானுஷ்யமான விஷயங்களை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விதமான முறையில் அவங்க இறந்துருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு சயின்டிஸ்ட்னால தெளிவான பதிலை சொல்ல முடியலை. ஸோ போலீஸுமே எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தோம், அவங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எங்கே போயிருப்பாங்க? இல்லை அத்தனை பேருமே இறந்து போயிட்டாங்களா? இல்லை யாருக்குமே தெரியாமல் வேற ஒரு இடத்துல போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை வீட்டில் அத்தனை நகை பணம் எல்லாத்தையும் வீட்லேயே வச்சுட்டு போயிட்டாங்களே, அவங்க அங்கே போய் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க? இல்லை இவங்கெல்லாம் அமானுஷ்யமான முறையில் மறைஞ்சு போயிட்டாங்களா? அப்படின்ற கேள்வி ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட விதமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அமானுஷ்யமான கதைகள் நிறையவே இந்த உலகத்தில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான அமானுஷ்ய கதைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.